ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்யணுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பிரியாணி இலை, 1 அன்னாச்சி பூ, 2 லவங்கம், 2 பட்டை, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 200 கிராம் அளவுக்கு காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், 1 பிடி கொத்தமல்லி, 1 பிடி புதினா, 1 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க, 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஹோல் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது கண்ணாடி பழம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி நமக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தனியாக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளி நல்லா குழஞ்சி. இந்த ஸ்டேஜ் வரும்போது புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நமக்கு பிரியாணிக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காளானும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா கூட இந்த காளானை நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், இதில் நல்லா காளானும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு தெரியுது. பாருங்கள், காளான் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசி இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எனக்கு இதில் உப்பு பத்தலை, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது திருப்பி நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு கலரி விட்டுக்கிட்டேன். ஒரு கதி வரும்போது குக்கரை மூடி வச்சுக்கோங்க. நான் 2 விசில் விட்டு இறக்குறேன். நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நமக்கு சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாதம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் e-shopping. பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping. For more information டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.